ஹாய் ஆல், வெல்கம் டு தமிழ் சமையல். நான் உங்கள் பிரியா. ஈஸி அண்ட் டேஸ்டான சுண்டல் குழம்பு எங்கள் ஊர் பக்கம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிடலாமா? ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு தேவையான அளவு நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 இன்ச்சு பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது நல்லா வறுத்ததும் தேவையான அளவு பூண்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக வதங்கின உடனே இப்போ இதில் தேவையான அளவு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடணும். உப்பு நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இது ரெண்டும் போட்டாலே தக்காளி நல்லா வதங்கிடும் இல்லையா? நல்லா வதக்குனதுக்கப்புறம் வீட்டிலலாம் அரைச்சிருப்போம் இல்லையா குழம்பு மிளகாய் பவுடர், அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு துருவி வச்சுருக்கிற தேங்காய், அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதே பேனில் ஆயில் போட்டுட்டு கடுகு, உளுந்து, கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. வீட்டில் இல்லை, அதனால் நான் போடலை. போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அதை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த குழம்பு நல்லா கெட்டியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்கிற சுண்டல் அது எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாமே போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி. இது எங்கள் கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் குழம்பு, எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.